உள்ள வாங்க. பாப்பா, வலது கால உள்ள வச்சு வா. வந்துட்டியாப்பா? நீ வந்துட்டல்ல? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டன்னு மீராவோட மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டோம். வெள்ளை புடவை கூட கட்டிட்டோம். என்ன சித்தி, ஏதோ நம்ம எல்லாரும் வேணும்னு பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. கேபி உண்மையிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரோன்னு தான் உங்களோட சேர்ந்து நாங்களும் நினைச்சோம். அதுக்கப்புறம் அடுத்து நடக்க வேண்டிய சடங்குகளை நடத்தணும். அப்படிதானே சித்தி? அதேதான். உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அதையெல்லாம் பண்ண வைக்கணும்னு நமக்கு வேண்டதெல்லாம் என்ன? ஆமா சித்தி. என்ன கேபி அப்படி பாக்குற? அது ஒண்ணு இல்ல அபூர்வா. எங்க மச்சான் நான் வீட்டுல ஆளா காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன். அவர் ரூம்ல இருக்காரு. என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க? டாடி மேல ரூம்ல தானே இருக்காரு. நக்ஷத்ரா, நீ போய் டாடியை கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. ஐயோ, இவ்ளோ நாள் கழிச்சு வந்தவரை வாசலையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது சரியா? கரெக்டா? ஏன் மீரா, கேபிக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு அவருக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கல. எப்போ சாப்பிட்டாரோ என்னவோ, முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் நல்லா சாப்பாடு போடு போ. நான் பரிமாறுறேன் அண்ணி, கண்டிப்பா அவருக்கு பிடிச்சதெல்லாம் பரிமாறுறேன். ஆனா எனக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க சொல்லுங்க, என்னைக்காவது நானாகட்டும் என் பசங்களாகட்டும் உங்களை கஷ்டப்படுத்திருக்கோமா? எங்க பாசத்துல ஏதாவது உங்களுக்கு குறை தெரிஞ்சுதா? எதுக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க தூரமா போகணும்னு நினைச்சீங்க? எதுக்கு நீங்க தற்கொலை செஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க? மீரா, இப்பதானே கேபி குணமா இங்க வந்திருக்காரு. இந்த மாதிரி டைம்ல நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? சோபா சந்திர அக்காவை இவர் தான் கொலை பண்ணாருன்னு படிய போட்டு போலீஸ் இவரை கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் யோசிச்சு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும்ல, அதனாலதான் செத்து போகணும்னு நினைச்சிருக்காரு. அப்படிதானே கேபி? தப்பா? என்ன சரத்சந்திரா, ஏதோ கால் அடிபட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்க. நான் ஏன் இப்படி சுத்துறேன்னு உனக்கு தெரியாம தான் கேக்குறியா? நீ கொலை பண்ணிட்ட நினைச்ச உன்னோட ஆசை மச்சான் கேபி இந்நேரம் உன் வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பா. உன் தங்கச்சி மீரா நீங்க எதுக்கு தற்கொலை பண்ண நினைச்சீங்கன்னு அவன் கிட்ட விசாரிச்சிருப்பா. நான் எதுக்கு தற்கொலை செஞ்சுக்க போறேன், உன் அண்ணன் தான் என்ன கொல்ல நினைச்சாருன்னு உன்னோட மச்சான் கேபி இந்நேரத்துக்கு உண்மையை சொல்லியிருப்பான். இன்னொரு பக்கம் உன் தங்கச்சி மீரா, இது என்னன்னு நான் உயிரா நினைச்சு வாழ்ந்த என் புருஷனை உன் பொண்டாட்டிக்காக நீயே கொலை பண்ண நினைச்சியான்னு உன்னை கேள்வி கேட்கணும்ல. அப்படி கேள்வி கேட்கணும்னா நீ அங்கதானே இருந்திருக்கணும். இங்க வந்து பூனை மாதிரி ஏன் சுத்திட்டு இருக்கேன்னு நான் உன்னை கேக்குறேன். நோ நோ, அப்படி கேட்டா என் தங்கச்சி முகத்தை பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமைய என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஓஹோ, செஞ்ச தப்புக்கு தங்கச்சி கையில தண்டனை அனுபவிக்காம சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடுறியா? எவ்வளவு நாளைக்கு சரத்சந்திரா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓடுவ? எவ்வளவு நாள் ஒளிஞ்சிருப்ப? எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சிச்சுவேஷனை பார்த்து தான் பயந்து ஓடுறேன், தண்டனையை பார்த்து இல்ல. என் தங்கச்சி எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமா நான் அதை ஏத்துப்பேன். ஆனா அவ முகத்தை சுழிச்சோ என்ன அடிச்சோ என்ன அசிங்கமா பார்த்தானா அந்த தண்டனையை என்னால ஏத்துக்கவே முடியாது. வாழ்க்கை முழுக்க அவ முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ண போற சரத்சந்திரா? இங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவியா?
செத்து போயிடுறேன். தலை குனிஞ்சு வாழ்க்கை முழுக்க தங்கச்சி முன்னாடி நடக்கிறத விட தற்கொலை செஞ்சு சாகிறதே ரொம்ப நல்ல முடிவு. எனக்கு இப்போ வேற வழியே இல்ல. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்க நல்ல சாவ மாட்டாங்க. காசுக்காக உயிரை எடுப்பாங்களா அவங்க? இங்க பாருங்க, நடந்தது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை போய் திட்டி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதான் நம்ம கேபி நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, அதுவே நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். போதும் விடுங்க. என்ன மம்மி இது? உங்களையும் டாடியும் திட்டுற மாதிரி அந்த திருடனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? மம்மி, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்றீங்களா? என்ன சொல்லு? கேபி மாமா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீங்க ரொம்ப டென்ஷனாவே இருக்கீங்களே. ஏன் மம்மி அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? உன் கேபி மாமாவ நானும் உன் டாடியும் சேர்ந்து கொலை பண்ண நினைச்சோண்டி. என்னோட பயம் அப்ப அதுதான், எங்க சொல்லிடுவாரோன்னு அப்படியே நான் பயத்திலேயே இருந்தேன். நிஜமாவா? அதான் திருடனை திட்டும் போது உங்களை திட்டின மாதிரியே ஃபீல் பண்ணீங்களா? சீ, வாய் மூடு. அந்த கேபியை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னடி? நீயும் மண்ணாங்கட்டி டவுட்டும். எல்லாம் என் நேரம். அம்மடி, உண்மைய சொல்லி அத பொய்ன்னு நம்ப வைக்கிற திறமை உனக்கு மட்டும்தாமா இருக்கு. உன் புத்தி கூர்மைய புரிஞ்சுக்கணும்னா உன் பொண்ணு இன்னொரு பிறவிதான் எடுக்கணும். என்னமோ ஒண்ணு போச்சுத்தி. அந்த கேபி எங்க உண்மைய சொல்லிடுவானோங்கிற பயத்துல செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா காலையில இருந்து பயந்துகிட்டே இருந்தாரு. ஆனா அவர் இப்ப எங்க இருக்காரோ என்னமோ. ஐயோ, உடனே இந்த விஷயத்த மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சொல்லு. என்னமோ கடவுளே. என்ன மன்னிச்சிருமா மீரா. இந்நேரம் கேபி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. அவனை கொலை நினைச்சது நான் தான்ற விஷயத்த இந்நேரம் உன்கிட்ட சொல்லிருப்பான். அன்னைக்கு அபூர்வாவை காப்பாத்துறதுக்காக அவசரப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம கேபிய நான் தான் ஷூட் பண்ண. நம்மளை பொறுத்த வரைக்கும் கேபிய செத்து போயிட்டால. வாழ்க்கை முழுக்க நீ என்ன வெறுப்போட பார்த்தன்னா அதை தாங்கிட்டு வாழ்ற சக்தி எனக்கு இல்லம்மா. அதனாலதான் நான் செத்து போகணும்னு முடிவு எடுத்துட்டேம்மா.